பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து பதிவுகளை இடாமைக்கு நான் வருந்துகிறேன். மீண்டும் தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து தருவதற்கான நேரமும் வாய்ப்பை தந்த எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிற்கும் நம்மை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கும் மீண்டும் மகிமையை செலுத்துகிறேன். நாம் கவனித்து வந்த 1 சாமுவேல் புத்தகத்தை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஒரே மெய்ப்பரின் ஆடுகளாகிய இயேசுவின் நாமத்தில் கழுவப்பட்ட பரிசுத்த மணவாட்டிகளே, இணைந்திருங்கள். தேவனுடைய ராஜ்யம் தேவனை அண்டிக் கொண்டவர்களுக்கே. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் வழிநடத்துவாராக. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் 2 குமாரர்கள் தேவனை அறியவில்லை, மட்டுமல்ல தேவனுக்கு முன்பாக அருவருக்கத்தக்க நடவடிக்கைகள் பாவம் செய்கிறதில் துணிந்து இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இருவரும் ஆசாரியர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களின் செயல்பாடுகளோ தேவனுக்கு முன்பதாக பயம் இல்லாதவர்களாயும் துணிந்து பாவத்தை நடப்பித்ததோடு, அதாவது 1 கொரிந்தியர் 6:9 சொல்லப்பட்டது போல, வஞ்சிக்கப்பட்டவர்களாக வேசி மார்க்கத்திலும் விபச்சாரர்களாக இருந்து தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள் என்பதை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பலி செலுத்துவது வழக்கமாக இருந்தது. பலி செலுத்துவது எதற்கு என்றால், நம்முடைய மீறுதல்கள், தப்பிதங்கள் தேவனுடைய நாமத்தை அசட்டை செய்திருப்போம் என்று எண்ணி முன்னெச்சரிக்கையாக, அதாவது தேவன் நம்மை தண்டிக்கும் முன் தேவனிடம் ஒப்புரவு ஆக வேண்டும் என்று பலி செலுத்தினார்கள். தேவனுக்கு முன்பாக பலிகளை எப்படி செலுத்த வேண்டும் என்றால், லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி, அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதின் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி. மற்றும் லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நீ ஆரோனுக்கும் அவன் குமாரர்க்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், பலிபீடத்தின் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதின் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதின் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதின் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம், கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டு, ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவரித்து முகம் குப்புற விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பலி செலுத்துகிற முறையை பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமான பலி எப்படி செய்ய வேண்டும், அவருக்கு முன்பதாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலி என்று நாம் பார்த்தோம். ஏலி
ஆசாரியனாக இருந்த நாட்களில் எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலர்கள் எல்லாரும் செய்தார்கள். ஆனால் ஏலியின் குமாரர்களோ அப்படி இல்லாமல் கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னதாகவே ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சியை கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்னும் செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன், அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாய் இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஏலி மிகுந்த கிழவனாக இருந்தான். தன்னுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் கேள்விப்பட்டபோது, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல என்றான். அது என்னவென்றால், இஸ்ரவேல் பெண்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடே ஏலியின் பிள்ளைகள் பலவந்தம் பண்ணி அவர்களோடு வேசி மார்க்கத்தில் விழுந்தார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக மீறி பாவம் செய்வதற்கு ஏலியின் பிள்ளைகள் காரணமாக இருந்தார்கள். இந்த செயல்களின் காரணமாக ஏலி தன் பிள்ளைகளை பார்த்து, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். ஏலியின் பிள்ளைகளோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளையெல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கையெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களுக்கு கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும்.
இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாகாதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்திலுள்ள யாவரும் வால வயதிலே சாவார்கள். ஒப்னி பெனேகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்திற்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். ஆகவேதான் ஆரம்பத்திலே ஏலியின் குமாரர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று நாம் கவனித்தோம். பஞ்சபூதங்களும் தேவனின் வசம். எல்லாம் தேவனால் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்தில் உண்டானது என்று பார்க்கிறோம். அவை நிலம், நீர், காற்று, அனல், ஆகாயம். ஆனால் சதா காலமும் நிலையானது கர்த்தருடைய வார்த்தை, அவரின் வாக்குதத்தம், அவரின் கற்பனைகள், அவர் நமக்கு கொடுத்த உறுதிமொழி. அது என்ன? என்னை விசுவாசிக்கிறவர்களை பாதாளத்திற்கு விடேன், அவர்களை ரட்சித்து நித்தியமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் சஞ்சரிப்பார்கள் என்பதே. தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அலட்சியம் செய்பவர்கள் ஏராளம். எதுவரைக்கும் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் இல்லை என்று பரியாசம் பண்ணி கொண்டு இருப்பீர்கள்? தேவன் நம்மை நிர்மூலமாக்குவதற்கு ஒரு வினாடியே போதுமானது. மனிதன் தன்னுடைய சரீர பலத்தை மட்டுமே நம்பி உயிர் வாழ முடியுமே தவிர வேறு என்ன மனிதனிடம் உறுதியாக இருக்கிறது? ஏனென்றால் ஒரு வயது கடந்தவன் தன் வேட்டி சரிவதை கூட அறியாமல் ஞானம் இல்லாதவன் தானே? அப்படியென்றால் இரத்த ஓட்டம் நன்கு இருக்கும் வரைக்கும் தான் மனிதனுடைய ஆட்டமும் ஓட்டமும். மனிதனில் இரத்த ஓட்டம் குன்ற குன்ற அவனின் ஆட்டமும் நின்று போகிறதே. மனுஷனே, தேவனுடைய ராஜ்யத்தை பரியாசம் செய்வாயோ? நமக்கு ஒரு அபாயம் வந்து நாம் உயிர் தப்பினால் நாம் நல்லது செய்ததால் கடவுள் நம்மை காப்பாற்றினார் என்று நம்புகிறதை விட நம்மில் குறைவு உண்டு, நாம் திருந்தவே வாய்ப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று எண்ணுவதே சால சிறந்தது. மனுஷனை தேவனுடைய ராஜ்யம் அடைய தடையாக உள்ள பொல்லாதவைகள் கோபம், மேட்டிமை, தற்புகழ்ச்சி, எரிச்சல், நான் என்ற அகங்காரம், பொறாமை, பதவி ஆசை, பொருள் ஆசை, ஆஸ்திகள் ஆசை, இச்சை, காம கண்கள், காம விகாரம், வேசியின் ஆவி, வன்கண், இவற்றில் ஏதாவது தீய குணம் இருக்குமாயின் திருத்திக் கொள்வதே நாம் உயிர் வாழ இறைவன் கொடுத்த வாய்ப்பிற்கு ஒரு நல்ல பொருளாக இருக்கும். ஏலியின் பிள்ளைகள் தேவனுக்கு முன்பதாக பொல்லாத காரியத்தை செய்தார்கள். ஏலியின் பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்கிற எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட போது, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல என்றான். ஆனாலும் அவனுடைய பிள்ளைகள் தகப்பன் பேச்சிற்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் போகிற பொல்லாத மார்க்கத்திலே போனார்கள். அவர்களுடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாயிருந்தது என்று பார்க்கிறோம்.
பரிசுத்த வேதம் நம் கைகளில் இருப்பது பெரியதல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருக்க வேண்டும் என்பதே. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் வழிநடத்தி நம்மை பாதுகாப்பாராக. ஆமென்.